மனம் நினை மனமோ இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இன்பத்தனை தருமே இருவினைகள் அகன்று இன்பத்தனை தருமே பார்க்கடல் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை நாராயணா நாராயணா அலைமகனா தேவியை அணிந்தவனை மார்வா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா அலைமகனா தேவியை அணிந்தவனை மார்வா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை நாராயணா 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 நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா நங்கர பிரியா விசு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடி பிரியா கண்டா கலக பிரியா நாரதாயன் பட்டதி பட்டவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடித்து நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படி போண்டு வெள்ளை அரியாசனத்தில் வைத்திருப்பார் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன் பச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது மக்கள் பரந்தாமனை பணிந்து கையிலேங்கு சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிறவலாகிய நீர்வழி வேணியன் அணைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்க எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு இடத்தில் தங்கினாலும் என் சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக கொடுக்கணும் என்று அண்ணன் தக்கடி சாபத்துக்கிணங்க 1008 சுக்கலாக வசனத்தை முடிச்சுக்கிறேன் ஆக அந்த அடிப்படையில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக எப்பா எங்க வாத்தியார் இந்த வசனம் சொல்லுன்னு எழுதி கொடுத்துருக்காரு இந்த வசனத்துக்கு வாசிக்கணும் உனக்கமா எழுதி கொடுத்துருக்காரு அடிச்சு நொறுக்கிறீங்க என்ன காரணம் நாரதர் மண்டை வெடிக்கிறதுக்கா இல்ல ஊருக்காரர் மண்டை வெடிக்கிறதுக்கா இருக்கட்டும் இருந்தாலும் இடத்திலே பணி வேணுமென்றால் யாரை படிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அரிகனை அணிந்தின மானை முகந்தரை சிறுவினை சென்னிடை சேரை சிவந்தனை வருவினை வெஞ்சின வாணி பணந்தனை திருவினை தந்தனும் திருவீசனை என்ற போற்றலுக்குரிய ஆதி முதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தை தொடரலாம் நாராயணா ஓங்காரமே அது கணநாதமே ஓங்காரமே அது கணநாதமே நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே ஓங்காரமே அது கணநாதமே ஐங்கரத்தான் தருவார் அனுக்கிரகமே ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே ஆபத்தில் காக்கும் ஒரு அபயக்கரமே ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே தும்பிக்கையேந்தும் மணிக்கரசமே இனி இன்பங்கள் எல்லாமே நம்பசமே தும்பிக்கையேந்தும் மணிக்கலசமே இனி இன்பங்கள் எல்லாமே நம்பசமே ஓங்காரமே அது கணநாதமே
விழிகளை இரு செவிகள் விசிறிவிடும் விழிகளில் அருள் பார்வை வெற்றி தரும் விழிகளில் அருள் பார்வை வெற்றி தரும் பாவம் கொடி கொடியாய் பறந்து விடும் அவள் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும் பாவம் கொடி கொடியாய் பறந்து விடும் அவள் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும் ஓ பாரமே விளங்கும் பாதமே நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே ஓ காரமே அது கணநாதமே விநாயக பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்ந்தாலும் கூட நன்றி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்திய விதமாக கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் நாடக கலைஞர்களையும் நாடக கலையினையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றிதனை மனதார தெரிவித்துக் கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகத்துக்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவமுருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இரண்டு ஜோதி பிளம்பதர் மேனியாகி கருணைக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணம் வந்தான் உதித்தன உலகமைய போற்றக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்தாள் மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். ஏன் தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயிலாகவே இருந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காமல் தண்டனை வழங்கி நீதியை நிலைநிறுத்துறார் முருகப்பெருமான். ஏன்னா ஒரு முறை முருகனை தரிசிப்பதற்காக மகாவிஷ்ணுவும் போறாரு, பிரம்மனும் வராரு. மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடாழ்வார், பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை. 2 வாகனங்களையுமே வெளியில் நிறுத்திட்டு போய் முருகனை தரிசிக்கிறாங்க, வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தோம்னா கருடனையும் காணும், அன்னப்பறவையும் காணும். என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை 2 பறவைகளுமே அவருடைய பேச்சை கேட்காம பறந்து விட்டதோ அப்படின்னு சந்தேகம் எழுகின்ற பொழுது அப்பதான் தீர விசாரிக்கப்படுகிறது. சிவகணங்கள் ஆகப்பட்ட அவர்கள் வடிவில் இருந்த சூழ்நிலை அடியாட்கள் மயிலை விட வேகமாக பறப்பதாக கருடனும் அன்னப்பறவையும் சொல்லியதாக மயில்கிட்ட சொல்ல தீர விசாரிக்காத மயிலாகப்பட்டது கோபம் கொண்டு கருடனை விழுங்கிருச்சு, அன்னப்பறவை விழுங்கி விட்டது. வந்தான முருகப்பெருமான் தீர விசாரித்தார். தவறு தன்னுடைய வாகனம் மயில் மீது என்று தெரிந்தவுடனே கோபம் கொண்ட முருகப்பெருமான், அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அடிப்படை அறிவை இழந்து நீ சாதாரண பாறையை போல் நீ செயல்பட்டதால் நீ பூலோகத்திலே பாறையாக போவாய், குன்றாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு முருகப்பெருமான் தன்னுடைய வாகன மயிலுக்கு. அப்படி முருகப்பெருமான் சாபம் பெற்று மயிலாகப்பட்டது இந்த பூலோகத்திலே குன்றாக அமர்ந்த மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆக சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அப்படியான பெருமை கொண்டு காலம் அறிவான் கருணை விரிவான் குன்றக்குடியான் 1000 கோடி மன்மதர்களுக்கு இணையான அழகு பொருந்திய அந்த குன்றக்குடி அழகனை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் அல்லவா? பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொத்துமலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிளை அழகா குயிர்முகமார் அழகா திருப்புகழ் கோப்பழகா கண்ணன் கலர் காப்புகள் அழகா அங்கே வந்தாடு காவடி அழகா மயிலின் இறகு அழகா அது பழகு நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருக போல அழகா மலரா நிலவா அழகா மலைவாய் குமரன் பேரழகா குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்துமலர் தோப்புகள் அழகா இந்த குறவழி மாப்பிளை அழகா கையழகா பூவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா பூவெடுத்து உனை பணிந்த பொன்மொழி உனையழகா அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தையழகா தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா தூக்கும் காவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா நெஞ்சி முருகன் நினைவழகா குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் வேல் அழகா கொத்துமலர் தோப்புகள் அழகா
மாலை அழகா பிறப்படு கை பிடிக்கும் பிறப்புயில் மொழி அழகா பிறப்பிடி கை பிடிக்கும் விரப்புடி அழகா குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா கொடி கொடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா படிக்கு படி அழகா அதை பாடி நடப்பதழகா காவடி ஆடுது அழகா அதை காண விளைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொன்வேல் சிந்தும் ஒளி அழகா குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடி வேல் அழகா கொத்துமல தோப்புகள் அழகா அந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா குறவழி மாப்பிள்ளை அழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து நன்றி. மீண்டும் மீண்டும் நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை சிறந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது மின்னல் நீங்காத தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஆகம வாங்கின்ற அன்னிப்பா தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இருமணி வாழ்க. திருநீரட்டார் யார் கட்டார், சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார், இளமதற்கான எம்பெருமான் ஈசனை மணிந்து கழகத்தை தொடர்ந்தால் இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி ஏதோ வகையிலே பிறக்கும் என்பதா பணியலாம் எம்பெருமான் ஈசனை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தாள் உனக்கு ஆளாய் இனி அல்லே எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமிழால் நமக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை இல்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எங்கள் முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக பக்தி பெருக்கி உங்கள் முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எல்லாம் திரண்டு சிவம் பெருக சந்ததியே உந்தனுக்கு அடிவடிக இறைவா சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே தன்னை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே அன்னை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே நல்லூர் உறையும் அருங்கடலே வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே வந்து என்ன என்றும் ஆடுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமிழால் நமக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா
நேசனை மனிது கழகத்தை துறந்தாலும் கூட நன்றி நன்றி. அந்த அடி மேலும் இடத்தை வர்ணத்தால் உயிர்கொடியின் கீழிறங்கும் சோலை பிள்ளை முத்தமன மணிமுத்தம் ஆடை பணித்திரு விளக்கி பூவழகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக வெடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கென்ன வேலை என்பதற்கிணங்கு அற்புதமான இந்த இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் இந்த இடத்தின் பெருமையை பற்றி கூற வேண்டும் என்றால் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேடனாலும் கூட வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். உலக அரங்கிற்கே நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், வீரம், விவேகம் இவை அனைத்தையுமே சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டுமே. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் எத்தனை சான்றுகள் இருந்தாலும் கூட ஒரு தஞ்சை பெரிய கோவிலையோ இல்லை கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தையோ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனா பேருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைத்தான் ராஜேந்திர சோழன். காரணம் என்ன? அவர் அமைத்த ஆலயம் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். நியாயமா ஒரு சோழ மன்னே அவன் மையமாக இத்தனை வளமாக சோழ வளநாடு இருக்குன்னா அதுக்கு காரணம் அன்னை காவிரி தாய். அவள் அருளால தான் இன்னைக்கு இவ்வளவு வல்லமையாக சோழ வளநாடு இருக்கிறது. ஒரு நதிக்கு பெருமை கொடுத்து ஒரு ஆலயம் அமைக்கிறதா இருந்தா நியாயமா அவர் வச்சிருக்க வேண்டிய பேரு காவிரி கொண்ட சோழபுரம். ஏன்னா இன்னைக்கு சோழ நாட்டில் ஓடக்கூடிய நதி காவிரி தானே. ஆனா வைத்த பெயரே கங்கை கொண்ட சோழபுரம். ஏன்னா கங்கை தமிழ்நாட்டில் ஓடல, தமிழ்நாட்டுக்கும் கங்கைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக தான் அமைத்த கோவிலுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு பேர் வைக்க காரணம், ஒரு ஆலயம் அமைத்தான் அப்படின்னு அந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தி குடமுழுக்கு நடத்தி அந்த ஆலயத்தை பெருமையை நிறுவுவதுதான் ஒரு மன்னனுக்கான தனிப்பட்ட அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல கும்பாபிஷேகத்துக்கு கும்பத்தில் தண்ணி ஊத்துறதுக்கு ஒவ்வொரு புனித நீரா தேடி அந்த புனித நீரை கொண்டு வந்துட்டு இருக்காரு ராஜேந்திர சோழன். அதுபோல காசி ஆண்ட மன்னன் போய் ஐயா இது மாதிரி அப்ப கங்கை ஆண்ட மன்னன் போய் ஐயா இது மாதிரி ஒரு ஆலயம் அமைச்சிருக்கேன், அந்த கும்பத்தில் ஊத்துவதற்கு புனித நீர் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா மன்னன் சொல்றேன், அப்படி செய்வதாக இருந்தால் நீ எனக்கு கப்பம் கட்டி வாங்கிட்டு போமான்னு. ஏன் நான் உன்னோட கப்பம் கட்டணுமா? என்னுடைய தன்மானம் என்ன ஆகிறது அப்படி இன்னைக்கு மன்னன் இங்க இருந்து படை நடத்தி போனார். போய் எவன் சொன்னானோ அவனை போர் தொடுத்து அவனை வெற்றி கொண்டு அவனை அடிச்சு உதச்சு அவன் தலையிலே கங்கை நீர் கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தாராம். ஆக வடநாட்டில் உடனே கங்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது நினைவாக வைக்கப்பட்ட பெயர் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். ஒரு பெயருக்குள்ளே அத்தனை சரித்திரத்தை அடக்கிய இனம் இந்த இனம். அப்படியான சிறப்பை பற்றி கூற வேண்டும் என்றால் அற்புதமாக இந்த இடத்தின் சிறப்பை பற்றி எப்படி வர்ணிக்கலாம்? கல்லிலே கலைவண்ண கண்டார், கல்லிலே கலைவண்ண கண்டார், இரு கண் பார்வை வரைந்தாலும் காது வகை தந்தார். கல்லிலே கலைவண்ண கண்டார், பல்லவர்க்கும் கண்ட வள்ளி போல பாரெங்கு தேடினும் ஊரொன்றும் இல்லை. கல்லிலே கலைவண்ணம் கண்டாய், இரு கண் பார்வை வரைந்தாலும் காது வகை தந்தார். கல்லிலே கலைவண்ண கண்டார், மூத்தையும் பாறையில் வைத்தார். அவர் பேச்சையும் மூச்சையும் வைத்தார். கண்ணான இடம் தேடி வந்தோ, கண்ணான இடம் தேடி வந்தோ, என் கண்ணோடு கண்ணே உன் கல் வைத்து பார்ப்பாய். கல்லிலே கலைவண்ணம் கண்டாள், இரு கண் பார்வை வரைந்தாலும் காடு வகை தந்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டாள். பருவத்தில் இளமேனி பொங்க, ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. பருவத்தில் இளமேனி பொங்க, ஒரு பக்கத்தில் இன்னிசை மேலும் முழங்க. அரங்கேறி நடமாடு மங்கை, அரங்கேறி நடமாடு மங்கை, போனவள்தே என் நெஞ்சத்தில் நீ ஆடுகின்றாய். கல்லிலே கலைவண்ணம் கண்டாள், இரு கண் பார்வை வரைந்தாடு காடு வகை தந்தார். கல்லிலே கலைவண்ணம் கண்டார்,
என் உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே உயிராக ஏற்றி நான் வாழ்கிறேன் கண்ணே உடலாலும் மனதாலும் உன்னை உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே கடல் வெற்றி போனாலும் போகும் கடல் வெற்றி போனாலும் போகும் கடல் வெற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையும் ஆசையும் மாறாத நானும் கல்லிலே கலை வெள்ளம் கண்டாள் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை கண்டார் கல்லிலே கலை வண்ணம் கண்டார் எடுத்து வர்ணத்தால் மட்டும் போதுமா நன்றி எத்தனை முறை நன்றி கூறினாலும் அதற்கு ஈடு இணை ஆகாது இருப்பினும் கூட சிறந்தால் நன்றி இந்த மனதார மாபெரும் மேடையிலே உருத்தாக்கி கொண்டாலும் கூட கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்க வேண்டுமென்றால் ஏதேனும் சத்தம் கேட்டு யாரிடம் இங்கு இருந்தால் மட்டும்தானே இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும் யாரேனும் இருக்கிறார்களா ஏதேனும் ஓலம் இடுகிறாரா கவனிப்போ நாராயணா நாராயணா ஆளோலம் சோ இப்பொழுது கேட்டாலுமே என் வார்த்தையை மதித்து உடனேயே ஆளலம் சோப்படுவார்கள் பார்த்து மாப்பிள்ள வாய் கிழிஞ்சிடாம அப்ப அந்த அடிப்படையிலே ஆளலம் சோப்படக்கூடிய இந்த பெண்மணியால வர்ணிக்க வேண்டும் என்றால் வர்ணிக்கலாம் ஆனா பெட்டிக்கார சொல்லுங்க கடும் கோபத்துல இருக்கேன் யாரு மேல பொட்டி நொறுக்குனால் நொறுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் பெட்டி ஏன் பெட்டியில சரி சரி ஏன் பெண்கள் சத்தம் போட்டா ஏன் இந்த ஆண்கள் வாயை தரக்கூடாதுன்னு இது சத்தம் போட்டு வச்சிருக்காங்களா நீ கேட்கிறேன் இல்ல இல்ல சரி ஒருத்தன்னா கூட பரவாயில்ல தொல்லையிலான்னு விட்டுறாமியா ரெண்டு பேர் இருக்காங்க உள்ள உட்கார கூட இடம் இல்லைங்க எல்லாம் விரிச்சுட்டாங்க எல்லாம் பொட்டி கடை விரிச்ச மாதிரி ஏன் ரெண்டு பேரும் வாயிலேயே இது வச்சிருக்காங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்காங்களா இல்ல இல்ல தெரியலையே சோப் போடணுமா இல்லையா கதையை நடத்த வேணும்னா சரி 2 பாட்டுக்கு அப்புறம் கேட்க மாட்டீங்க சரி தூங்கிறேன்னு நினைக்கலாம் 4 பாட்டு போயிட்டு இருக்கு நான் கேக்குறேன் சாமி வேணாம் மாப்பிள்ள உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு 2 பேருமே மாப்பிள்ளையா பப்புனு சோப் போடுங்கப்பா சோப் போடுங்கப்பா அவங்க சோப்பு வேணா போடுவாங்க நல்லா சோப் போடுவாங்களா ஏப்பா பப்புனு சோப் போடுப்பா திமிரு ஆனவா மண்டகணம் எதுக்கு ஒரு பப்புனுக்கு இவ்வளவு மண்டகணம் எதுக்குன்னு நான் கேட்கிறேன் அதானே ஒரு கோமாளி சோப் போடுறதா என்ன ஒரு வார்த்தை ஆளலஜோ முடிச்சுக்க இது பஞ்சாயத்து வரப்போதா என் ஏன்னா கதையின் முறைப்படி என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது ராஜபாட்டோட இல்ல பள்ளியோட இல்ல நேரா என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது கோமாளி கூட ஓஹோ ஏன் அந்த கோமாளி சந்திக்கணும் தான் இந்த வாயை திறந்தது என்னன்னு கேக்குறேன் முத்தாவது கொட்ட போது ஏப்பா சொல்லுங்கப்பா சாமி கெஞ்சிராப்ல போடுங்க போடுங்க சோப் போடுங்க ஏய் என்ன 2 எண்ணெயா நிக்கிறீங்க உள்ள முதல்ல ஒரு பாடல் ஒன்று பாடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாயை திறக்கிறார்களா என்பதை பிறகு கவனிப்போம் ஆகையினாலே எப்படி வர்ணிக்கலாம் ஆளலம் சோ ஆமா ஒரு வேலை இல்ல ஓயாம கேட்டுட்டு இருக்காரு ஆளலம் சோ இந்த அருவமா காணப்படக்கூடிய காட்டுக்குள்ளே குயிலின் காண பொருந்திய இந்த காட்டு குயிலை வர்ணிக்க வேண்டாம் 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்கா வர்ணிக்கலாம் அல்லவா எப்படி வர்ணிக்கலாம் இது காட்டு குயிலை மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடப்பா கவலை தட்டி துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடப்பா காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தா கவலை தட்டி துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தா எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ பத்திலே தள்ளாடும் உல்லாச நெஞ்சத்திலே கட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தா கவலை தட்டி துள்ளி கட்டி கவலை விட்டு கச்சை கட்டி பாடத்தா சாகிப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா பயணம் எங்கே போனார் என்ன பாதையினோடு ஆனாரன் தோட்டம் வச்சவ தண்ணீர் விடுவான் சும்மா நின்னடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள பூச துப்ப குடும்பத்தை வச்சு காயடா ஐவோரக்கும் நாளை விடியும் நல்ல வேலை உங்க பாடு வெள்ளம் போனப்பா
வரும் நாளிலே பாசம் வைக்க நேசம் வைக்க தூளன் உண்டு வாடவை அவனை தவிர உறவுக்கார் யாரும் இங்கில்லை உள்ள மட்டும்தானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கொண்டு சொல்லுவேன் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னு பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோதம் நட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் மானம் மாறினாரா காட்டுக்குயில் மனசுக்குள் பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் அடமலையோட இடிமின்னலோட அடமலை பெய்தது போல இந்த பாட்டுக்கு கைதட்டுன்னு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது முழுக்க முழுக்க இசை மேதையில மட்டுமே சாரும். அப்படியான இசையை கொடுத்த இசை மேதைகளுக்கும் அதை ஆமோதித்து கரவொலி எழுப்பிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதாவது அவங்க மனம் திருந்தி மனம் வருந்தி அப்படின்னு சோ போடுறாங்களா நாராயணா போயாவா மரியாதை தெரியுது சாமி. இல்ல வேற யாரையும் சொன்னானா இல்ல என்னையத்தான் சொன்னானு தெரியலையே. யாரு கேட்டது இப்ப? நான் தான் கேட்டேன். அப்புறம் உங்களை தான் சொல்லியிருப்பாரு. நீ மைக்கு கீழே வை. போட முடியாது போயானா உள்ள உட்காந்து கேட்டா தலை புடுங்குற விளையாட உனக்கு அந்த வேலை கதையுடைய முறை என்ன நாரதர் கேட்டா சோ போடணும். இதை ஏன் தெரியுமா அவன் முக்கியமா இவன் ஏன் சொல்றேன் மதுரைக்கார சொல்லல அவரு வேலை அவர் பார்த்துட்டு போய் ஓய்வு எடுக்காருன்னு நினைக்கிறேன். இந்த புதுக்கோட்டைக்காரன் போற ஆட்டுன்னு சரியில்லை அவன் தான் போட முடியாது போயா என்னையில இருந்து நம்ம எவ்வளவு மண்டகன உனக்கு. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாப்ல நீ நாரதர் தான் போட்டிருக்க. ஆமா ஆனா இவர் இன்னொரு விஷயம் இவர் தெரியுமில்ல உனக்கு ராஜபாட்டு போட்டது. ஆமாங்க என்னைக்கு இந்த ஆள் ராஜபாட்டு போட ஆரம்பி நீ நல்ல பாடகர் தான் நல்ல குரல் பலம் எனக்கு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நீ ராஜபாட்டு போடணும்னு ஆசை இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் இப்ப பழனியப்பா பாட்டு அந்த மாதிரி இப்ப நாடகத்துக்கு பதிவு பண்ணும்போது அப்ப இந்த வருஷம் நான் பப்புன்னு போடல நான் ராஜபாட்டு போடுறேன். ஏன் நண்பர் தமேந்திரன் கோச்சுக்கு போறாப்லையா? இல்ல இல்ல அவர் மாதிரி நல்ல மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாது. ரொம்ப பொறுமையா நம்ம பொறுமையா நமக்கு மேல பொறுமையா இருக்காப்ல. சரிப்பா ஒன்றும் பரவாயில்லப்பா அப்படின்னு அவரோட வேலை பார்க்க போறாரு. நீ பப்புனும் போட்டுக்கிருவ திமிராவும் பண்ணிக்கிருவ. ஏன் இந்த திமிர் நீக்கிற உனக்கு ஒரு நாடகத்துல ஒரு பப்புன்ற கதை உன்னை கோமாளிக்கு இந்த நாடகத்தை போட்டிருக்கு. நீ என்ன செய்யணும்? ஊரை சிரிக்க அந்த ஆள் மட்டும் இல்ல உள்ள ரெண்டு கோமாளிக்கு என்ன சொல்றேன். ஒரு கோமாளிக்கு என்னையா வேலை? கோமாளிக்கு இந்த வள்ளிதிரவன நாடகத்துல இப்ப நான் நாரதர் எனக்கு ஒரு வேலை என்ன முருகன் முருகா வள்ளிக்கு தான் முருகா பாத்திருக்கேன் நீங்க வேலை நான் போய் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என் வேலை கடமை நான் பாப்பேன். இப்ப இந்த நாடகத்துல இந்த கோமாளிகளுக்கு என்ன வேலை? பாப்புன்னு காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிற வேலை சந்தோஷம் வேற. அப்புறம் நோட்டீஸ் படிக்கிற வேலை வேற. அப்புறம் வேற என்ன பொம்பளை வேஷம் போட்டு சுத்திட்டு வருவாங்க அந்த வேலை வேற. இதுக்கப்புறம் தெரியல சாமி இவ்வளவுதானா? அப்புறம் கதையின் முறைப்படி பார்த்தோம்னா காவல் பாக்குறேன் தெரியலன்னா என்னைய கேளுங்க நான் சொல்றேன். சரி நீங்க சொல்லுங்க எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு எதுக்கு நாரதர் எங்களுக்கு சந்தனத்தை தொடுது இந்த வந்துருச்சுல காலை குடிச்சுட்டேன் போலயே எவன் பார்த்த வேலைடாது மதுரைக்காரனா புதுக்கோட்டைக்காரனா? மதுரை மதுரை கூட்டு பிரச்சனை கூட்டணி வேற அமைக்கிறாங்களா என்ன உனக்கு அது என்ட்ரன்ஸ் வர மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பக்கத்து வர போறாங்களா? ஒருத்தர் வேற மஞ்சள் பண்ண மாதிரி மேல விழுந்தனாவே நீ வலிச்சுதான் இல்லைன்னா அந்த பத்திரம் வேற இருக்கு. எதுவா இருந்தா பரவாயில்ல எதுக்கு இந்த நாடகத்துக்கு தப்புன்னு தெரியலங்க சாமி நீங்களே சொல்லிருங்க சாமி. சந்தனம் தேய்ச்சி விட மட்டுமா? ஆமா நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக நாரதர் எங்களுக்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக டச்சப்பாய் இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்னங்க? அதுக்கு தான் இந்த நாடகத்துல ரெண்டு பப்புனு எப்படிங்க சொல்றீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்கிட்டோம் நாங்க வெளியே திரும்ப போனோம்னா குண்டி எழுதி விடணுமா? ஏப்பா இப்பதான் தாம்பலத்தை விட்டு எரிஞ்சிருக்கேன் மேற்கொண்டு ஒரு ஆம்பிள் பார் தூக்கிட்டு எரிஞ்சிட போறான்பா கை அப்படிதான் காமிச்சு சரி இந்த பண்ணட்டும் எதுக்குவீங்க அதை கூட செய்யட்டும். அதுதான் இந்த நாடகத்துல ஒரு கோமாளிக்கு வேலை. சரி ஒரு பாட்டு பாட மரியாதையா இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவங்க வாயை திறந்து சோ போடல அவங்க ரெண்டு பேர் வாய் ரெண்டு கட்டு தனியா பிரிச்சு ரெண்டு வாயும் கிழிப்பேன். ஏற்கனவே ரெண்டு பேருக்கு வாய் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. வாய் பெரிய வாய் என்ன 8 இன்ச்சு சேர்த்து கிழிச்சு விட்டுருமே. அதனால மரியாதை வாயை திறக்க சொல்லுங்க.
தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே, அப்படியான சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலே ஒருமுறை வருணத்தை விட்டு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் காடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் காடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்தி நின்றால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நாட்டந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தூக்கு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடி பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் மரமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அடையட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் மரமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அடையட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணீர் ஈரமில்லை. ஒரு கூட்டி கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இரு தேடி பறந்தாலும் இசை மாறி திரிந்தால் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடி பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. காலதாமதம் காரியத்திற்கு கேடு. நன்றி. நேரம் ஆகிட்டு இருக்கு. சும்மா இவங்களே போட்டு ஒம்பளுத்து இருக்க முடியாது. எனக்கு 1000 வேலை இருக்கு. பள்ளி சந்திக்கணும், முருகனை சந்திக்கணும். இவங்களோட அக்கா போற அடிக்கிற வேலை வேலையா கடைசி ஒரே வர்றது நாராயணா. இவங்க திருந்தின மாதிரி இல்ல. புடிங்க யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரம் நினைத்து ததமும் பொற்சிறந்த மங்கை இவள். பொன்றிறந்த மங்கை இவள். எந்த உலகெங்கு ஏன் வந்தார் அந்தரம் இருந்து தேவ துன்பி முழங்கி வந்தார். மிகுந்து தேவ துந்தேவி முழங்கி வரும். இந்திரவனங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தாகுந்த பொன்றிறந்த மங்கை இவள். எந்த உலகுக்கே வந்த